இன்னைக்கு வந்து கிளாஸ் 3 குஞ்சன் ஹிந்தி பாட்மாலா ஹிந்தி சப்ஜெக்டில் வந்து 3rd லெசன் தீன் குடியாவோட சாப்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தீன் குடியானா 3 டால்ஸ், 3 டால்ஸ், அதை பற்றின ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றினதுன்னா, அக்பர்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேயா, அக்பர் வந்து யார் அப்படின்னா, அவர் வந்து ஆக்ரா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தாஜ்மஹல் இருக்கே ஆக்ரா, டெல்லி பக்கத்தில் ஆக்ரா இருக்கு இல்லையா? தாஜ்மஹல் பேர் போனது இல்லையா? அந்த ஆக்ராவை வந்து ஆண்டவர். ஓகே, அதாவது ஹீ வாஸ் த கிங் ஆஃப் ஆக்ரா. எப்போன்னா 15th செஞ்சுரியில். ஓகேயா, ஸோ அவரோட கோர்ட்டில் வந்து, அவரோட ராஜாங்கத்தில் வந்து என்ன நடந்தது, ஏதோ நடந்திருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த சாப்டரில் வந்து கதையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அக்பர் யார்? அக்பர் வந்து இஸ் த கிங் ஆஃப் ஆக்ரா. எப்போது? 15th செஞ்சுரியில் ஹி வாஸ் த கிங் ஆஃப் ஆக்ரா. ஓகே, ஸோ அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அக்பர் கே தர்பார் மே ஏக் கலாக்கார் ஆயா. அக்பர் கே தர்பார், அக்பருடைய கோர்ட்டு இல்லையா? அவரோட கோர்ட்டு, அக்பரோட கோர்ட்டில் வந்து ஏக் கலாக்கார் ஆயா. கலாக்கார்னா ஆர்டிஸ்ட். ஓகேயா, ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வந்தார். உஸ்கே பாஸ், அவர்கிட்ட பில்குல் ஏக் ஜெய்சினா ஒரே மாதிரியான, சிமிலர், ஓகே, ஒரே மாதிரியான 3 டால்ஸ், பொம்மை வந்து இருந்துச்சு. ஓகே, அவர்கிட்ட ஒரே மாதிரியான, ஓகே, சிமிலரான 3 பொம்மை இங்கே வந்து இருந்துச்சு. அவருக்கு இதுங்க பார்க்குறீங்களா, இந்த மாதிரி 3 ஒரே மாதிரியான பொம்மை வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்துச்சு. அக்பர் கோ வே குடியா பகுத் பசந்த் ஆயி. அக்பருக்கு வே குடியா, அந்த பொம்மைகளை பார்த்த உடனே பகுத் பசந்த் ஆயி, ரொம்ப பிடிச்சி போச்சு. he started liking those 3 dolls. உன்ஹோனே, அவர், அதாவது அக்பர் வந்து கலாக்கார் சே, ஆர்டிஸ்ட் கிட்ட, அக்பர் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட உன்கே தாம் பூச்சே. தாம்னா என்னென்னா ப்ரைஸ், என்ன விலை. உன்கேன்னா அந்த அதோட, அக்பர் உன்ஹோனே கலாக்கார் சே, அவர் வந்து, அதாவது அக்பர் வந்து கலாக்கார் கிட்ட, ஆர்டிஸ்ட் கிட்ட உன்கே அந்த டால்ஸோட தாம் பூச்சே, அதோட விலை என்னன்னு கேட்டார். பூச்னா இஸ் டு ஆஸ்க். ஓகே, என்னன்னு கேட்டார். லேக்கின், ஆனால் வஹ் உன்ஹே பேச்னா நஹி சாத்தா தா. வஹ் யார்? இவர் அந்த கலாக்கார், அந்த ஆர்டிஸ்ட் வந்து அதை, உன்ஹே அந்த டால்ஸை, பேச்னா நஹி சாத்தா தா, அதாவது விற்கிறதுக்கு விருப்பப்படலை. ஓகேயா, உன்ஹோனே கலாக்கார் சே உன்கே தாம் பூச்சே. அக்பர் வந்து, அவர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த டால்ஸோட அதோட விலையை வந்து கேட்டார். லேக்கின் வஹ் உன்ஹே பேச்னா நஹி சாத்தா தா, ஆனால் அவர் வந்து அந்த டால்ஸை, உன்ஹேன்னா அதாவது அந்த டால்ஸை விற்கிறதுக்கு விரும்பலை. ஸோ இங்கே வந்து அதான் இந்த கான்வர்சேஷனை வந்து எழுதியிருக்காங்க. ஜஹாம்பனானா மைலார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜஹாம்பனா ஏ குடியா மே உசே ஹி दूंगा जो ये गुड़ियाँ मैं उसे ही दूंगा जो इनमें से सबसे अच्छी गुड़ियाँ चुनकर बताएगा, यही इनका दाम है. ஸோ இவர் கேட்குறார், இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த 3 டால்ஸை பார்த்த உடனே, அதனால் இதோட விலை என்ன எனக்கு வாங்கிக்கிறதுக்காக இவர் வந்து கேட்குறார். ஆனால் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதை விற்கிற விருப்பம் இல்லை. அதனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஜஹாம்பனா மை லார்ட் ஏ குடியா மே உசே ஹி தூங்கா, இந்த பொம்மைகளை நான் யார்கிட்ட தருவேன்னா, ஜோ யார், இன்மே சே சப்சே அச்சி குடியா சுன்கர் பதாயேகா. இன்மே சே இது, ஜோ யார், இன்மே சே இந்த 3 பொம்மைகளில் சப்சே அச்சி குடியா,
இருக்கிறதுலையே நல்ல பொம்மை எதுன்னு சுன்கர் செலக்ட் பண்ணி பத்தாயேகா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இதை கொடுப்பேன். மே உசே ஹி தூங்கா. ஓகேயா, நான் யார்கிட்ட கொடுப்பேன்னா யார் இதில் இருக்கிறதுலையே நல்ல சப்சே அச்சி குடியானா இருக்கிறதுலையே நல்ல பொம்மையை செலக்ட் பண்ணி தர்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். யஹி இன்கா தாம் ஹே, அதுதான் இதனுடைய வேலை. யார் இதை சொல்கிறாங்களோ அந்த சொல்கிறது தான் இதனுடைய வேலை, அவங்களுக்கு தான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு இந்த கலாக்கார், இந்த ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. अकबर ने अपने दरबारियों की ओर देखा. அந்த கோர்ட்டில் இருப்பாங்க இல்லையா, மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தர்பாரியும். தர்பார்னா கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து தர்பாரியும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அக்பர் வந்து அவருடைய கோர்ட் மெம்பர்ஸ் பக்கம் திரும்பி, கியோர் அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி தேக்கா பார்க்குறாரு. ஓகேயா, இவர் வந்து அந்த கோர்ட் மெம்பர்ஸ் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. இவர் வந்து இந்த கலாக்கார் இப்படி சொன்ன உடனே इनमें तो कोई अंतर नहीं. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து இவர் சொல்கிறாரு, ஏ தோ ஹுபுஹு ஏக் ஜெய்சி ஹே, இது எல்லாமே ஒரே மாதிரியில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்மே தோ கோய் அந்தர் நஹி ஹே, இது மூணுத்தில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையே. கோய் அந்தர் நஹி ஹே, எந்த டிஃப்ரென்ஸ், அந்தர்னா டிஃப்ரென்ஸ், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையே. யஹ் வியக்தி ஹமே மூர்க் பனா ரஹா ஹே. யஹ் வியக்தினாலும் ஆர்டிஸ்ட் தான். நம்ம என்ன சொல்கிறோம், கலாக்காரனா ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, கலாக்காரன் வந்து வியக்தின்னு சொல்லலாம். ஏன் வியக்தி, இந்த ஆர்டிஸ்ட்டு ஹாமே நம்மளை மூர்க்குனா மூர்க்கன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதே தான். அதுவே வந்து எதுலேருந்து எந்த லாங்குவேஜுக்கு எப்படி மருவி போச்சுன்னு தெரியல. பட் மூர்க்குனாலும் ஃபூல். ஓகே, மூர்க்னா ஃபூல், முட்டாள். வியக்தி, இந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை முட்டாளாக்க பார்க்குறாரு. மூர்க் பனா ரஹா ஹே, முட்டாளாக்குறாரு. எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. இந்த 3 டால்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதனால் இன்மேத்தோ கோய் அந்தர் நஹி ஹே, இது 3ல் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லையே. வியக்தி, இந்த ஆர்டிஸ்ட்டு ஹமே மூர்க் பனா ரஹா ஹே, நம்மளெல்லாம் ஃபூல் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. யார் இவங்கெல்லாம்? இந்த கோர்ட்டோட மெம்பர்ஸ். அவங்கள என்னன்னு சொல்லுவோம், தர்பாரியும். ஓகேயா, நெக்ஸ்ட் सभी दरबारियों ने प्रयास किया. எல்லா தர்பாரியும் கோர்ட் மெம்பர்ஸும் பிரயாஸ் கியா, ட்ரை பண்ணாங்க. எதுக்கு ட்ரை பண்ணாங்க? 3த்தில் எது வந்து நல்ல பொம்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பிரயாஸ் கர்னானா ட்ரை பண்ணுறது. லேக்கின், ஆனால் கோய் சஃபல் ந ஹுவா, யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கண்டுபிடிக்கலை. யாருக்குமே அது எது நல்ல பொம்மைன்னு தெரியல. கோய் சஃபல் ந ஹுவா, சக்ஸஸ்ஃபுல்லாக யாருமே இல்லை. பீர்பல் क्या तुम चुन सकते हो? பீர்பல்னு ஒருத்தர் இருக்கார், இவர் தான் பீர்பல். ஸோ அக்பருக்கும் பீர்பலுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அக்பர் அண்ட் பீர்பல் காம்போவில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வரும். இந்த பீர்பல்ங்கிறவர் யாருன்னா, இவர் வந்து ஒன் ஆஃப் த மினிஸ்டர் இன் அக்பர்ஸ் கோர்ட். இந்த தர்பாரியும் அப்படின்னு படிக்கிறோம்ல, கோர்ட் மெம்பர்ஸ், அதில் வந்து இந்த அக்பரும் ஒருத்தர். இந்த அக்பர் வந்து ஒரு மினிஸ்டர். இந்த பீர்பல் வந்து ஒரு மினிஸ்டர் எங்கே, இந்த அக்பரோட கோர்ட்டில். இந்த பேசிக்லி இந்த பீர்பல் யாருன்னா, அவர் வந்து ஒரு போயட், நல்லா எழுதுவார், நல்லா கவிதை எழுதுவார். இஸ் அ போயட்டு. அப்புறம் வந்து இவர் வந்து மினிஸ்டராகவும் இருக்கார் எங்கள் அக்பரோட கோர்ட்டில். இவர் வந்து எதுக்கு பேர் போனவர்னா, பயங்கர புத்திசாலி. இவர் பயங்கர கிளவர். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஹியூமரஸும் கூட. ரொம்ப காமெடி பண்ணுவார், கிளவராகவும் இருப்பார், காமெடியும் பண்ணுவார். ஸோ அதுக்கு தான் இவர் வந்து பேர் போனவர். ஸோ இந்த எந்த தர்பாரியும் கோர்ட் மெம்பர்ஸ்னாலும் கண்டுபிடிக்க முடியல இல்லையா, யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. அதனால் வந்து அதனால் அக்பர் வந்து பீர்பலை கேட்குறார். பீர்பல் கியா தும் சுன் சக்தே ஹோ? பீர்பல், என்ன நீ வந்து உன்னால் செலக்ட் பண்ண முடியுமா? கேன் யூ செலக்ட்? சுன்னானா என்ன இங்கே பார்த்தோம் இல்லையா, சுன்னா இஸ் டு செலக்ட். ஓகே, கியா தும் சுன் சக்தே ஹோ, என்ன உன்னால் செலக்ட் பண்ண முடியுமா இந்த 3 பொம்மையில் எது நல்ல பொம்மைன்னு அப்படின்னு கேட்குறார். கோஷிஷ் கர்கே தேக்தா ஹூ ஜஹம்பனா அப்படின்னு சொல்கிறோம்.
சொல்கிறாரு இந்த பீர்பல். ட்ரை கோஷிஷ் கர்கே தேக்தா ஹூ, ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஜஹாம்பனா மை லார்ட் அப்படின்னு சொல்கிறார். யார்? இந்த பீர்பல். बीरबल ने फुल्ला தெரியுதா? எஸ். बीरबल ने तीनों गुड़ियाँ हाथ में लेकर ध्यान से देखी. बीरबल என்ன பண்ணுறாரு? तीनों गुड़ियाँ 3 பொம்மைகளையும் हाथ में लेकर கையில் எடுத்து ध्यान से देखी ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உத்து பார்க்குறாரு. ध्यान से देखीனா உத்து பார்க்குறது, கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறாரு. वे कभी गुड़ियों के कान में फूंक मारते तो कभी उनके मुख पर हाथ रख कर देखते. அவர் என்ன பண்ணுறாரு? वे कभी गुड़ियों के कान में फूंक मारते, அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பொம்மையோட காதில் ஊதுறாரு. ஓகேயா? ஊதி ஃபூங்கு மாறினா இஸ் ஊதுறது. ஓகேயா? ஃபூங்கு மார்த்தேத்தோ, அவர் என்ன பண்ணுறாரு? காதில் ஊதிட்டு கபி உன்கே முஹ் பர் ஹாத் ரக்குக்கர் தேக்தே, அவர் வாயில் அந்த பொம்மையோட வாயில் கை வச்சு பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? இங்கே பாருங்கள், இங்கே இந்த பிக்சரில் அழகாக கொடுத்துருக்கு. காதில் ஊதி என்ன பண்ணுறாரு? வாயில் கை, காதில் ஊதுறாரா, காதில் ஊதி வாயில் கை வச்சு பார்க்குறாரு. வே கபி குடியோங்கே 3 டால்ஸுக்கும் காணுமே ஃபூங்கு மார்த்தேத்தோ, காதில் காற்று ஊதி கபி உன்கே முஹ் பர் ஹாத் ரக்குக்கர், முஹ்னா என்ன? வாயில் ஹாத் ரக்குக்கர் தேக்தே, கையை வச்சு பார்க்குறாரு. वे तीसरी गुड़िया को दिखाते हुए बोले, இவர் அவர் தீஸ்ரி குடியா 3வது டால், 3 டால்ஸ் இருக்குல்ல, அதில் 3வது டாலை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வே தீஸ்ரி குடியா கோ திக்காத்தே, சாரி தேக்தே இல்லை, திக்காத்தே ஹுயே போலே, காட்டிக்கிட்டே, திக்காத்தேன்னா காட்டுறது. ஓகே, வே தீஸ்ரி குடியா கோ திக்காத்தே ஹுயே போலே, அவர் 3வது பொம்மையை காட்டி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஜஹாம்பனா மை லார்ட் यह तीसरी गुड़िया सबसे अच्छी है, இந்த 3வது பொம்மை தான் எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல பொம்மை. வ கைசே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. யார்? அக்பர். வ கைசே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறாரு. சப் ஆச்சரியச்சகித் தே, சப் ஆச்சரியச்சகித் தே அப்படின்னா எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸில் இருந்தாங்க. எப்படிடா இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஆச்சரியச்சகித் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஷாக்கு. எப்படிடா இவன் கண்டுபிடிச்சான், எல்லாம் ஒரு மாதிரி எதுனா இருந்துச்சு, எப்படிடா அவன் கண்டுபிடிச்சான், என்னமோ ஊதுனா என்னமோ கை வச்சான், எப்படிடா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சப் எல்லாரும் ஆச்சரியச்சகித் தே, எல்லாரும் சர்ப்ரைஸில் ஷாக்கில் இருந்தாங்க. கி பீர்பல் நே கைசே பத்தா லகாயா, பீர்பலுக்கு இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கர சர்ப்ரைஸ், ஷாக்கு ஆனாங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஐ திங்க் இட்ஸ் கிளியர்லி சீன். எஸ், நெக்ஸ்ட் பேஜில் பீர்பல் நே பத்தாயா, பீர்பல் சொன்னார். என்ன சொன்னார்? ஜப் மேனே இன் குடியோं के कान में फूंक मारी तो, ஜப் मैंने எப்போ நான் இந்த இன் குடியோं இந்த பொம்மைகளோட, குடியோं के பொம்மைகளோட கான் மே, கான்னா என்ன சொன்னேன்? காதில். இங்கே பாருங்கள், கான்னா என்ன? காதில் ஃபூங்க் மாறி தோ, காற்றை ப்ளோ பண்ணணும், ஊதுனேனும். எப்போ இதோட காதில் நான் என்ன பண்ணேன்? ஊதுனனும். அப்போது சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், इस गुड़िया के दूसरे कान से हवा निकल गई. ஃபஸ்ட் பொம்மையை காட்டுறாரு. ஃபஸ்ட் டால். ஓகேயா? இஸ் குடியா கே, இந்த பொம்மையோட தூஸ்ரே கான் மே, ஒரு காதில் தானே ஊதுறாரு, ஒரு காதில் ஊடினோடனே தூஸ்ரே கான் சே ஹவா நிக்கல் கயி, தூஸ்ரே கான் இன்னொரு காதில், 2வது காதில் ஹவா நிக்கல் கயி, அந்த காற்று, நான் ஊதின காற்று வெளியே வந்துடுச்சு. இட் கேம் அவுட், நிக்கல் கயி.
ऐसे लोग இந்த மாதிரியான ஆட்கள் மக்கள் दूसरों की बातों को अनसुना कर देते हैं दूसरों की बातों को இந்த மாதிரி மக்கள் மற்றவங்களுடைய பேச்சை அன்சுனா கர் தேத்தே ஹேன் அவங்க வந்து சரியாக கேட்க மாட்டாங்க, அவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓகேயா, அவங்க அவங்களுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அன்சுனா, சுனானா நல்லா கேட்டுக்கிறது, அன்சுனானா சரியாக கேட்காதது. ஓகே, ஏசே லோக் இப்போ இவர் ஊதும்போது ஒரு காதுலேருந்து காற்று வந்து இன்னொரு காதில் போயிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி மக்கள் எப்படின்னா அவங்க வந்து மற்றவங்க பேசுனாங்கன்னா சரியாக கேட்டுக்க மாட்டாங்க. दूसरों की बातों को மற்றவங்களுடைய பேச்சை அன்சுனா கர் தேத்தே ஹேன் சரியாகவே கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு டாலை பற்றி சொல்கிறார். என்ன கண்டுபிடிச்சாரோ அதை. அடுத்து செகண்ட் டால். இந்த செகண்ட் டாலை காட்டி என்ன சொல்கிறாரு, இஸ் குடியா கே முஹ் சே ஹவா நிக்லி. இந்த இது இருக்குல்ல, இதோட காதில் வந்து ஊதும்போது இஸ் குடியா கே இந்த பொம்மையோட முஹ் சே வாயில் இருந்து ஹவா நிக்லி காற்று போச்சு, வெளியே வந்துடுச்சு. உன் लोगों की तरह है जो सुनी हुई हर बात दूसरों को बता देते हैं. உன் லோகோं की तरह है இது, அதாவது அது வந்து காதில் ஊதுனா வாய் வழியாக விட்டுருச்சு இல்லையா காற்றை. உன் லோகோं की तरह है जो, அதாவது இது எந்த மாதிரி மக்கள், லோகோं की तरह இது எந்த மாதிரி மக்கள் தான், யாரு ஜோ யாரு சுனி ஹுயி ஹர் பாத் கேட்குற ஒவ்வொரு விஷயமும், சுனி ஹுயி காதில் கேட்குற ஹர் பாத் ஒவ்வொரு விஷயத்தையும் தூசரோங்கோ பத்தா தேத்தே ஹே மற்றவங்க கிட்ட போய் சொல்லிடுவாங்க. கேட்குறதெல்லாம் போய் சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம இப்போ உங்ககிட்ட கேட்டு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்கிறது, அடுத்தவங்க கிட்ட கேட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறது, இன்னும் மற்றவங்க கிட்டலாம் போய் சொல்கிறது, அந்த மாதிரி. ஓகே, சுனி ஹுயி ஹர் பாத் கேட்குற ஒரு விஷயமும் தூசரோங்கோ பத்தா தேத்தே ஹே மற்றவங்க கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஏசே லோக் இந்த மாதிரியான மக்கள் விஸ்வாசனீய நஹி ஹோத்தே நம்ப முடியாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். ஏசே லோக் விஸ்வாசனீய நஹி ஹோத்தே நம்ப முடியாதவங்க. இவங்கெல்லாம் நம்ப முடியாதவங்கன்னு சொல்கிறத விட அதான் விசுவாசம் இல்லாதவங்க, ட்ரஸ்ட் பண்ண முடியாதவங்க, தே ஆர் நாட் ட்ரஸ்டபிள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நான் இப்போ வரார் நம்ம மூணாவது பொம்மை வந்துருச்சா. ஸோ இந்த மூணாவது பொம்மையை பற்றி என்ன சொல்கிறாரு, இஸ் குடியா கே ந முக்ஸே ஹவா நிக்லி ந கான்சே. இஸ் குடியா கே இந்த பொம்மையோட ந முக்ஸே ஹவா நிக்லி, முக்னா என்ன வாய், ந முக்ஸே ஹவா நிக்லி வாயில் இருந்தும் காற்று வெளியே வரல, ந கான்சே காதில் இருந்தும் காற்று வரல. ஒரு பக்கமாக ஊதுறாரு ஒரு காதில், அடுத்த காதில் இருந்தும் இந்த காற்று வரல, வாயிலிருந்தும் இந்த காற்று வரல. ऐसे लोगों के समान है जो दूसरों की गुप्त बातों को सुनते हैं और किसी को नहीं बताते. यह ऐसे लोगों के समान है. இது வந்து எப்படிப்பட்ட மக்களுக்கு சமானம்னா, எப்படிப்பட்ட மக்கள் மாதிரினா, இந்த பொம்மை வந்து எப்படிப்பட்ட மக்கள் மாதிரினா யாருக்கு சிமிலராக இருக்குன்னா, யாரு தூசரோं की गुप्त बातों, गुप्त बातனா சீக்ரெட்டான விஷயங்கள், பேச்சு, சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன். दूसरों की गुप्त बात மற்றவங்களுடைய
அது வந்து குப்த் நீங்கள் வந்து அதை சீக்ரெட்டான விஷயம்னு சொல்லலாம். இல்லை வந்து பர்சனல் விஷயங்கள்லாம் நம்ம மற்றவங்கக்கிட்டலாம் போய் டம்பட்ட அடிக்கக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லலாம். உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அவங்க மன கஷ்டத்தை, அவங்க குடும்ப விஷயங்களை உங்களை நம்பி உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சோ, இல்லை வந்து உங்ககிட்ட பேசினா ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சோ அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அதை போய் நம்ம தம்பட்ட அடிக்கக்கூடாது இல்லையா எல்லார்கிட்டையும் அவங்க கஷ்டப்பட்டு வந்து சொல்லும்போது. அதுதான் ஜோ தூசரோं की गुप्त बातों, மற்றவங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்களை கோ சுன்தே ஹை கேட்டுட்டு और किसी को नहीं बताते, மற்றவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. ऐसे लोग, இந்த மாதிரியான மக்கள் श्रेष्ठ होते हैं, ரொம்ப பெஸ்ட்டானவங்க. ஜஹாம்பனா மை லார்ட், இஸ்லியே அதனால தான் யஹ் தீஸ்ரி குடியா, இந்த மூணாவது பொம்மை சப்சே அச்சி ஹே, எல்லாத்தையும் விட நல்ல பொம்மை அப்படின்னு பீர்பல் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறார். உண்மையிலேயே பீர்பல் ரொம்ப கிளவரில், வெரி கிளவர். இப்போ வந்து அந்த ஆர்டிஸ்ட் பேசுகிறார். எங்கே அந்த ஆர்டிஸ்ட்? இவர் தானே அந்த ஆர்டிஸ்ட்டு. இவர் பீர்பல், இவர் அக்பர். இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ பீர்பல் தான் வந்து அந்த மூணாவது பொம்மையை காட்டி அக்பர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறார், கலாக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, ஜஹாம்பனா மை லார்ட், பீர்பல் நே ஏக்தம் சஹி பெஹச்சானா, பீர்பல் வந்து ஏக்தம், ஏக்தம்னா என்ன சொல்ல, ஏக்தம் சஹி பெஹச்சானா அப்படின்னா என்ன, பர்ஃபெக்டாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ குடியா मैं उन्हें तोहफे में देना चाहता हूँ, ये गुड़िया இந்த பொம்மைகளை நான் உன்ஹே அவருக்கு தோஃபே மே, தோஃபேனா என்ன, கிஃப்டா, ஓகேயா, தோஃபே மே தேனா சாத்தா ஹூ, கிஃப்டாக கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். வாஹ் பீர்பல், யார் இவர்? அக்பர் சொல்கிறார், வாஹ் பீர்பல், வாரே வாஹ், சூப்பர் பீர்பல், தும்ஹாரா கோயி ஜவாப் நஹி. அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு இதுவாக சொல்கிற மாதிரி, சரி சரி நடக்கணும் ஒரு மாதிரியே நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தும்ஹாரா கோயி ஜவாப் நஹி அப்படின்னா எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு ஃப்ரேஸ் ஆக்சுவலி. இது எதுக்கு சொல்லுவோன்னா, யூ ஆர் வெரி எக்ஸலண்ட், நீ செம்மையாக செய்வா, அது ஒரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சர்காஸ்டிக்னு சொல்ல முடியாது, பட் ஒன்று சொல்கிறதுக்கு அதை வேற ஒன்றா சொல்லி அதை வந்து புரிய வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. தும்ஹாரா கோயி ஜவாப் நஹி அப்படின்னா என்ன, சூப்பர், நீ கண்டுபிடிக்க முடியாததே இல்லை, ஓகே, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவா, யூ ஆர் வெரி எக்ஸலண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஐ திங்க் இதோட இந்த லெசன் இஸ் ஓவர். ஸோ தீன் குடியாவோட சாப்டர் எக்ஸ்ப்ளனேஷன் ஓவர். இதோட புக் பேக் எக்ஸசைசஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட், ப்ளீஸ் கமெண்ட். ஆல் த கமெண்ட்ஸ் will be addressed and the doubts will be cleared. Okay, thank you.